காக்காய் காகம். ஒரு பெரிய வனத்தில் காக்காய் மற்றும் காகம் என்ற இரண்டு கழுகுகள் இருந்தன. காக்காய் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது. ஆனால் காகம் எப்போதும் அலட்சியமாக இருந்தது. ஒருநாள் வனத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. பறவைகள் எல்லாம் தண்ணீருக்காக வலை வீசி அலைய ஆரம்பித்தன. நாம் சாப்பிட தண்ணீர் இல்லை என்றால் எப்படி? காகம் கவலையுடன் கேட்டது. அப்போது காக்காய் ஒரு புத்திசாலி யோசனை சொன்னது. நாம் ஏதாவது ஒரு கலசத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடிக்கலாம். காக்காய் ஒரு மண் பானையை பார்த்தது. அதில் தண்ணீர் இருந்தது. ஆனால் மிகவும் ஆழமாக இருந்ததால் எட்ட முடியவில்லை. அதை பார்த்து காகம் கை காலையும் ஆட்டாமல் சோம்பேறியாக இருந்தது. ஆனால் காக்காய் சிறிய கற்களைக் கொண்டு பானையில் போட்டது. மெல்ல மெல்ல தண்ணீர் மேலே வந்தது. காக்காய் தண்ணீரை குடித்து மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஆனால் காகம் சோம்பேறித்தனத்தால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. கதையின் நெறிமுறை: மோரல் ஆஃப் த ஸ்டோரி: சோகஸ்மெலி. புத்திசாலித்தனமும் முயற்சியும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற